மெட்டாட்ஸ் ரன் பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ஒழுங்காக ரிசல்ட்டே வரல. என்ன ப்ரோ பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு வந்தப்போ நான் என்ன பண்ணேங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது மெட்டா ஆட்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். ஆனால் எல்லா ஆட்ஸுக்கும் இதே தாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆட்ஸோட ஃப்ளோ என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஆட் இருக்குது. ஆடை வீடியோவை பார்க்குறாங்க, அதை வீடியோவை இமேஜோ பார்க்குறாங்க, அதை கிளிக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு லேண்டிங் பேஜ் போவாங்க. லேண்டிங் பேஜுங்கிறது நம்ம வெப்சைட்டில் ஒரு பேஜ், ஹோம் பேஜாக இருக்கலாம், ப்ராடக்ட் பேஜாக இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த பேஜில் பார்த்துட்டு நம்ம போட்டிருக்க ப்ராடக்ட்டை பற்றி என்னென்னு செக் பண்ணிட்டு ஆட் டு கார்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அப்புறம் ஆட் டு கார்ட்டில் வந்து செக் அவுட் போகிறாங்க. ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸு, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஃப்ளோ. ஓகேங்களா? இதுதான் ஒரு ஆடோட ஃப்ளோ. இப்போது இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ஸை ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க. ஓகேங்களா? லிங்க் கிளிக் வந்து ஒரு 50 பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 1000 பேர் பார்த்து கூட ஒரு 5 பேர் தான் கிளிக் பண்ணியிருக்காங்க, 2 பேர் தான் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தப்பான ஆடியன்ஸஸ்க்கு தப்பான வீடியோவோ தப்பான இமேஜோ காட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ 50 பேர் கிளிக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 50 பேர் கிளிக் பண்ணி பேஜுக்கு லேண்டிங் பேஜுக்கு வர்றப்போ ஒரு கிளிக் பண்ணி பேஜுக்கு வெப்சைட்டுக்கு வர்றதுக்குள்ளே பார்த்து 20 பேர் தான் வராங்க அப்படின்னா 30 பேர் கம்மியாக இருக்குது. அப்போ அப்படின்னா நீங்கள் என்னென்னு பார்க்கணும். ஒன்று பேஜோட ஸ்பீடு லோவாக இருக்கும், இல்லைன்னா என்னென்னா ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே வெளியே போயிடுவாங்க. ஏன் வெளியே போயிடுவாங்க அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க வீடியோ ஒன்றா இருக்கும், அங்கே வித்துட்ருக்கிறது வேறையாக இருக்கும், அல்லது அந்த பேஜ் வேறு பேஜாக இருக்கும். ஸோ அது வந்து இங்கே லேண்டிங் பேஜில் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு லேண்டிங் பேஜை கண்டுபிடிச்சி லேண்டிங் பேஜில் பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து லேண்டிங் பேஜ்லேருந்து ஆட் டு கார்ட்டுக்கு போகிறது ட்ராப் கம்மியாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா லேண்டிங் பேஜில் நீங்கள் போட்டிருக்க ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஓகேங்களா? இதில் அது பேர் ப்ரைஸிங்கில் பிரச்சனையாக இருக்கலாம், ஆஃபரில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒழுங்காக வந்து அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்காமல் இருந்துருக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து திருப்பி வந்து இப்போ நீங்கள் ஆட் டு கார்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டாங்க, ஆட் டு கார்ட்டில் இருந்து செக் அவுட்டுக்கு போகவே மாட்டேன்றாங்க, அல்லது கம்மியாக போகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் ப்ராடக்ட் பிடிச்சிருச்சு, ப்ரைஸிங் பிடிச்சிருச்சு, எல்லாம் ஓகே ஆகிட்டாங்க. ஆனால் வந்து ஆட் டு கார்ட்லங்கிற தேவையான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? நம்பலாமா நம்ப வேணாமா, அந்த மாதிரி ஏதோ சம்திங் இருக்குது. அந்த சம்திங்கை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கே வந்து கொரியர் பண்ணிடுவோம், நாளைக்கு கொரியர் பண்ணிடுவோம், இத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, இந்த ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதாங்க, இமெயில் ஐடி தாங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆட் டு கார்ட்டில் திருப்பி செக் அவுட் வந்துட்டாங்க, செக் அவுட்லேருந்து பர்ச்சேஸ் போகிறாங்க அப்படின்னா வந்து திருப்பி இங்கேயும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு எங்கே பிரச்சனைங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள், அந்த இடத்த சால்வ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போ, இப்போ ஆட் டு கார்ட்டில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கூட நீங்கள் மட்டுக்கு வந்து இமேஜ் வீடியோ மாற்றிட்டு இருக்காதீங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயோ இருக்குது, அது என்னென்னு சால்வ் பண்ணுங்கள்.